ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கு தேவையான ஹிஸ்ட்ரி பார்ட் 4 வீடியோவில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மகாஜனபதம் எந்த மொழிச்சொல்? ஆன்சர் சமஸ்கிருத மொழி. மகாஜனபதம் எந்த மொழிச்சொல்? சமஸ்கிருத மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புத்தர் காலத்தில் எத்தனை மகாஜனபதங்கள் இருந்தன? புத்தர் காலத்தில் எத்தனை மகாஜனபதங்கள் இருந்தன? ஆன்சர் 16. அடுத்த கொஸ்டின், மகத பேரரசின் முதல் தலைநகரம் எது? மகத பேரரசின் முதல் தலைநகரம் எது? ஆன்சர் சிராவஸ்தி முதல் தலைநகரம், ராஜகிருகம் இரண்டாவது தலைநகரம், இறுதியாக பாடலிபுத்திரம். அடுத்த கொஸ்டின், பிம்பிசாரரின் மகன் யார்? அஜாத சத்ரு. பிம்பிசாரரின் மகன் யார்? அஜாத சத்ரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? மகாபத்ம நந்தர். நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் மகாபத்ம நந்தர். அடுத்த கொஸ்டின், நந்த வம்சத்தின் கடைசி மன்னர் யார்? ஆன்சர் தனநந்தர். நந்த வம்சத்தின் கடைசி மன்னர் யார்? தனநந்தர். அடுத்த கொஸ்டின், நந்த வம்ச மன்னர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்கள்? சமண சமயம். நந்த வம்ச மன்னர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்கள்? சமண சமயம். அடுத்த கொஸ்டின், யாருடைய காலத்தில் இந்தியா மீது அலெக்சாண்டர் படையெடுத்தார்? ஆன்சர் நந்தர்கள் காலத்தில். யாருடைய காலத்தில் இந்தியா மீது அலெக்சாண்டர் படையெடுத்தார்? நந்தர்கள் காலத்தில். அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மௌரிய வம்சம். மௌரிய வம்சத்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், சந்திரகுப்தர் எந்த வம்சத்தை சேர்ந்த மன்னர்? மௌரிய வம்சம். சந்திரகுப்தர் எந்த வம்சத்தை சேர்ந்த மன்னர்? மௌரிய வம்சம். செலுகாஸ் நிக்கேட்டரை தோற்கடித்தவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். செலுகாஸ் நிக்கேட்டரை தோற்கடித்தவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். அடுத்த கொஸ்டின், சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியா வந்த கிரேக்க தூதரின் பெயர் என்ன? மெகஸ்தனிஸ். சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியா வந்த கிரேக்க தூதரின் பெயர் என்ன? மெகஸ்தனிஸ். இதை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சந்திரகுப்தர் காலத்தில், சமுத்திரகுப்தர் காலம் கிடையாது, சந்திரகுப்தர் காலத்தில். அடுத்த கொஸ்டின், மெகஸ்தனிஸ் எழுதிய நூலின் பெயர் என்ன? ஆன்சர் இந்தியா. சந்திரகுப்த மௌரியர் யாருடன் சேர்ந்து தென்னிந்தியா வந்தார்? சந்திரகுப்த மௌரியர் யாருடன் சேர்ந்து தென்னிந்தியா வந்தார்? பத்திரபாகு என்ற சமண முனிவருடன் துறவு மேற்கொண்டு வந்தார். அடுத்த கொஸ்டின், சந்திரகுப்த மௌரியர் உயிர் நீத்த இடம் எது? ஆன்சர் சிரவண பெலகுலா. சந்திரகுப்த மௌரியர் உயிர் நீத்த இடம் எது? சிரவண பெலகுலா. அடுத்த கொஸ்டின், சந்திரகுப்த மௌரியருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? சந்திரகுப்த மௌரியருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? ஆன்சர் 2001. நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்திரகுப்த மௌரியரின் மகன் பெயர் என்ன? சந்திரகுப்த மௌரியரின் மகன் பெயர் என்ன? ஆன்சர் பிந்துசாரர். பிந்துசாரரின் மகன் பெயர் என்ன? பிந்துசாரரின் மகன் பெயர் என்ன? ஆன்சர் அசோகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தவர் யார்? ஆன்சர் அசோகர். கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தவர் யார்? ஆன்சர் அசோகர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் தேசிய அரசர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் அசோகர். இந்தியாவின் முதல் தேசிய அரசர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் அசோகர். அடுத்தது கொஸ்டின், அசோகரின் மகன் மற்றும் மகள் பெயர் என்ன? அசோகரின் மகன் மற்றும் மகள் பெயர் என்ன? ஆன்சர் மகன் மகேந்திரன், மகள் சங்கமித்திரை. மகன் மகேந்திரன், மகள் சங்கமித்திரை. அடுத்த கொஸ்டின், திக் விஜயம், தர்ம விஜயம் என்பவை என்ன? ஆன்சர் திக் விஜயம் என்பது படையெடுத்து போரில் வெற்றி பெறுவது. தர்ம விஜயம் என்பது தர்மத்தை வளர்க்க மேற்கொண்ட பயணங்கள். திக் விஜயம் என்பது படையெடுத்து போரில் வெற்றி பெறுவது. தர்ம விஜயம் என்பது தர்மத்தை வளர்க்க மேற்கொண்ட பயணங்கள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் மக்கள் நல அரசை முதலில் அமைத்தவர் யார்?
இந்தியாவில் மக்கள் நல அரசை முதலில் அமைத்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அசோகர். அடுத்த கொஸ்டின், அசோகர் புத்த சமயத்தை பரப்ப தன் மகன் மற்றும் மகளை எங்கு அனுப்பினார்? ஆன்சர் இலங்கை. அசோகர் புத்த மதத்தை பரப்ப தன் மகன் மற்றும் மகளை எங்கு அனுப்பினார்? ஆன்சர் இலங்கை. அடுத்த கொஸ்டின், அசோகரின் கல் தூண்கள் எங்கெங்கு காணப்படுகிறது? அசோகரின் கல் தூண்கள் எங்கெங்கு காணப்படுகிறது? ஆன்சர் சாஞ்சி, சாரநாத், லும்பினி. ஆன்சர் சாஞ்சி, சாரநாத், லும்பினி. அடுத்த கொஸ்டின், அசோகரின் கல்வெட்டுக்கள் எந்த மொழியில் இருந்தன? ஆன்சர் பிராகிருதம், கிரேக்கம். அசோகரின் கல்வெட்டுக்கள் எந்த மொழியில் இருந்தன? பிராகிருதம், கிரேக்கம். அடுத்த கொஸ்டின், அசோகரின் ஆட்சி எத்தனை பகுதியாக பிரிக்கப்பட்டது? அசோகரின் ஆட்சி எத்தனை பகுதியாக பிரிக்கப்பட்டது? ஆன்சர் 5 பகுதி. வடக்கு தட்சசேலம், தெற்கு ஸ்வர்ணகிரி, கிழக்கு தோசாலி, மேற்கு உஜ்ஜயினி, தலைநகர் பாடலிபுத்திரம். அடுத்த கொஸ்டின், அசோகரின் பாடலிபுத்திர நகர மன்ற ஆட்சி உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 30 பேர். அசோகரின் பாடலிபுத்திர நகரமன்ற ஆட்சி உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 30 பேர். 5 பேர் கொண்ட 6 குழுக்கள். அடுத்த கொஸ்டின், மகாமந்திரர் என்பவர்கள் யார்? ஆன்சர் மாநில அதிகாரிகள். யாரோட காலத்தில்? அசோகர் காலத்தில். மகாமந்திரர் என்பவர்கள் யார்? மாநில அதிகாரிகள், அசோகர் காலத்தில். அடுத்த கொஸ்டின், அசோகர் காலத்தில் மக்களுக்கு உதவ நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் யார்? ஆன்சர் தரும மகாமந்திரர்கள். அசோகர் காலத்தில் மக்களுக்கு உதவ நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் யார்? ஆன்சர் தரும மகாமந்திரர்கள். அடுத்த கொஸ்டின், அந்த மகாமந்திரர் என்பவர்கள் யார்? ஆன்சர் எல்லை பாதுகாப்பை கண்காணித்தோர். அந்த மகாமந்திரர் என்பவர்கள் யார்? எல்லை பாதுகாப்பை கண்காணித்தோர். அடுத்த கொஸ்டின், அசோகர் பின்பற்றிய சமயம் எது? ஆன்சர் புத்த சமயம். அசோகர் பின்பற்றிய சமயம் எது? ஆன்சர் புத்த சமயம். அடுத்த கொஸ்டின், மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? பிராகத்திரதன். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? பிராகத்திருதன். பிராகத்திருதனை கொன்றவர் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின், பிராகத்திருதனை கொன்றவர் யார்? புஷ்யமித்திர சுங்கன். புஷ்யமித்திர சுங்கன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி பார்ட் 4, அதாவது போலீஸ் எக்ஸாமுக்கு தேவையான ஹிஸ்ட்ரி பார்ட் 4 வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கும். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக வாங்கிடலாம். தேங்க்யூ.